Okay. Um, Good evening. Assalamu alaikum. நாங்க இந்த செஷன்ல பார்க்க இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் இதுல பார்க்க இருக்கிற விஷயம் லேர்ன் டு சென்ட் அன் இமெயில். நாங்க ஒரு மெயில எப்படி மெயில் அக்கவுண்ட் ஒன்று ஓபன் பண்றது, ஓபன் பண்ணிட்டு நாங்க எப்படியாவது சென்ட் பண்றதுன்னு சொல்லதை தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். சரியா? இப்ப எங்களுக்கு பாருங்க, இதுதான் எங்களுக்கு தெரியும். ஒரு மெயில் ஆப், இந்த இமெயில்ற ஆப் வந்து இதுதான். திஸ் இஸ் இமெயில் ஆப். ஆப்போட லோகோ வந்து இப்படித்தான் இருக்கும். ஒரு மெயில் ஆப் ஒன்று இருக்கும். இது வந்து இமெயில். ஓகே, ஜிமெயில் நாங்க சொல்லுவோம். மெயில், இமெயிலோ கூகுள் மெயில் அப்படின்னு சொல்லுவோம். ஜிமெயில் சொல்றது கூகுள் மெயில், அதுவும் இமெயில் தான். ரைட். நோ, ஸோ நாங்க இந்த கண்டென்ட் ஆஃப் தி சாப்டரை பார்த்தோம் சொன்னா, இந்த சாப்டரோட கண்டென்ட்டை பார்த்தோம் சொன்னா, இமெயில் என்றால் என்ன, இமெயில் ரெக்யர்மெண்ட்ஸ், வாட் யூ நீட், இந்த இமெயிலுக்கு என்ன தேவை உங்களுக்கு, அப்புறம் கிரியேட்டிங் இமெயில் அக்கவுண்ட், ஒரு இமெயில் அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்றது, ஒரு இமெயில் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி அதை கம்போஸ் பண்ணி ஒரு நியூ இமெயிலை எப்படி நாங்க கம்போஸ் பண்றது, அதோட நாங்க ஃபைல்ஸ், பிடிஎஃப் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும், போட்டோஸ் ஆகட்டும், அதை எப்படி நாங்க அட்டாச் பண்றது, அதே போல இமெயிலுக்கு இமெயில் அனுப்பும் போது நாங்க அதுல பார்க்க வேண்டிய சேஃப்டிகள் என்னென்ன, அதே மாதிரி அதுல நாங்க கையாள வேண்டிய முறைகள் என்னென்னங்கிறது நாங்க இப்ப பார்ப்போம். ரைட். இப்ப இமெயில் அப்படின்னா என்ன? ஒரு ரெண்டு பேர் இல்லாட்டி ஒரு குரூப்புக்கு இடையில இலத்திரனியல் முறையில, எலக்ட்ரானிக் முறையில கடிதங்களை, செய்திகளை நாங்க ஃபைல்ஸ வந்து என்ன செய்யறோம், இன்டர்நெட் மூலம் பரிமாற்றம் செய்யறோம். இதைத்தான் நாங்க எலக்ட்ரானிக் மெயில், இமெயில்னு சொல்லுவோம். சரியா? அப்ப எங்கட இமெயில் சேவையை நாங்க இணையத்தினூடாக இலவசமாக வழங்குற பல நிறுவனங்கள் உள்ளன. இங்க இலவசம் என்று சொல்ல வார விஷயம் என்னன்னு சொன்னால், நாட் அண்ட் ஃப்ரீ. இது ஃப்ரீ என்று சொல்ல வாரது என்னன்னு சொன்னா, இங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன், அதே மாதிரி பிரீமியம், அப்படி நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. அப்ப அதுக்கெல்லாம் வந்து நாங்க இன்டர்நெட் இருந்தாலும் நாங்க அதுக்கு வேறையாக பேமெண்ட் ஒன்று கட்டித்தான் அந்த அக்சஸ் பண்ணணும் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த மெயில் அப்ளிகேஷன் வந்து அப்படி இல்லை. எங்களுக்கு அதுக்குள்ள இன்டர்நெட்டுக்கான இணைப்புக்கான செலவு மட்டும் இருந்தால் போதும். மற்ற எல்லாமே என்ன செய்யலாம், எங்களுக்கு வேகமாக தொடர்பாடல் முறையாக எங்களுக்கு என்ன செஞ்சு கொள்ளலாம், இலகுவாகவும் இலவசமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். அப்ப அந்த அடிப்படையில மின்னஞ்சல் சேவை இயங்குற விதத்தை நாங்க பார்த்தோம்னா, ஒன்று ஒன்று ஆம், அனுப்புனரின் கணனியிலிருந்து மின்னஞ்சல் இணையம் வழியாக அனுப்பப்படுகிறது. அப்ப இணையம் வழியாக இன்டர்நெட் அக்சஸின் ஊடாகத்தான் அனுப்புறவர் அக்கவுண்ட்ல இருந்து என்ன செய்யப்படுது, அனுப்பப்படுது. அதே மாதிரி அஞ்சல் சேவையகம், அந்த மெயில் சர்வருக்கு தானே அஞ்சல் சேவையகம்ங்கிறது வந்து மெயில் சர்வர். இந்த மெயில் சர்வரின் ஊடாகத்தான் என்ன செய்யறாங்க, இது நம்பர் ஒன், இது நம்பர் டூ, மெயில் சர்வரினூடாக என்ன செய்யப்படுது, ப்ராசஸ் பண்ணப்படுது. அப்ப சேவையகத்துக்கு அனுப்பப்படுது. அப்ப ஃபர்ஸ்ட்ல வந்து அனுப்புறவர் கம்ப்யூட்டர்ல இருந்து போகுது, இடையில வந்து ப்ராசஸ் ஆகுது, அது மூன்றாவது சாப்டராக என்ன செய்யப்படுது, பெறுபவர் ரெசிபியன்ட் அல்லது ரிசீவர் மின்னஞ்சல் கணக்குல உள்நுழையுது. அதுக்கு பிறகுதான் ரிசீவர் அந்த செய்தியை பெற்றுக்கொள்றார். இதுதான் மெயின் வேலையாக நடக்குது. இங்க இன்புட் பண்ணப்படுது, இங்க ப்ரோசஸ் ஆகுது, இங்க அவுட்புட் ஆக மெயில் கிடைக்குது. இதுதான் நீங்க இருக்கிற விஷயம். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இப்ப நாங்க பார்க்கோம் ஒரு ஒரு தனியார் கணினி, அதே மாதிரி ஒரு தனியார் கணினியில இருந்து ஒரு சர்வர்ல இருந்து
இணையமூடாக எந்த வகையில எங்களுக்கு செய்தி பரிமாறப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாருங்க, இப்படித்தான் எங்களுக்கு செய்தி பரிமாறப்படுது. இங்க இருக்கிற என்ன நடக்குது, அஞ்சல் சேவையகம் அப்படின்டா என்ன, மெயில் சர்வர். இந்த மெயில் சர்வர்ல இருந்துதான் ஒரு தனியால் கணனியில இருந்து ஒரு மெயில் சர்வர்ல இருந்து இணையமூடாக இலத்திரனியல் ரீதியாக செய்தியை பெறுறாங்க, செய்தியை அனுப்புறாங்க. செய்தியை அனுப்புறவர், செய்தியை பெறுறவர், இது ரெண்டுக்கும் இடையில என்ன காணப்படுது, ஒரு சர்வர் இருக்கும். ரைட். சரி, அடுத்தது ஒரு மெயிலுக்கு தேவையான விடயங்கள், அதாவது எங்களோட இமெயிலுக்கு தேவையான விடயங்களை நாங்க பார்த்தோம்னா வன்பொருள், வன்பொருள் தேவை. என்ன வன்பொருள்ண்டா, ஹார்ட்வேர். அது எங்களுக்கு தெரியும், கணனியாக இருக்கட்டும், அல்லது ஒரு மடிகணனியாக இருக்கட்டும், அல்லது ஒரு லேப்டாப்பாக இருக்கட்டும், ஒரு ஸ்மார்ட் போனாக இருக்கட்டும், இவை அனைத்தும் இவை 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 எல்லாமே என்ன, எங்களுக்கு ஒரு டிவைஸ், எங்களுக்கு ஒரு டிவைஸ் தேவை. தட் மீன்ஸ் ஹார்ட்வேர். இந்த ஹார்ட்வேரை தான் நாங்க டிவைஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். சரியா? அந்த டிவைஸ் எப்படி, இந்த 4 விஷயத்துல உண்டாக இருந்தா ஓகே. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. இந்த சாஃப்ட்வேர் வந்து இந்த சாஃப்ட்வேர்ல எங்களுக்கு ஒரு ப்ரௌசர் தேவை. அந்த ப்ரௌசரின் ஊடாகத்தான், அதாவது வெப் ப்ரௌசர், அந்த வெப் ப்ரௌசரின் ஊடாகத்தான் நாங்க என்ன செய்வோம், குரோம், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், அதே மாதிரி ஃபயர்ஃபாக்ஸ், இதெல்லாம் வந்து இதனூடாக நாங்க இந்த மெயிலை வந்து பெற்றுக்கொள்வோம். அதே மாதிரி அப்படி இல்லைன்னு சொன்னா தனியாகவும் எங்களுக்கு மெயில், அவுட்லுக் போன்ற ஆப்புகளை, சாஃப்ட்வேர்களை யூஸ் பண்ணி கொள்ளையிலும் மின்னஞ்சல் சேவை செயலி என்று நாங்க சொல்லுவோம். மெயில் மெயில் சென்ட் பண்றதுக்கான எங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கணும். அடுத்தது இணைப்பு இருக்கணும், வைஃபையும் மொபைல் டேட்டா, இது ரெண்டும் எங்களுக்கு முக்கியம். அந்த அடிப்படையில நாங்க இப்போ ஒரு மெயிலை கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நாங்க தியரிய பார்த்துட்டு அதுக்கு பிறகு ப்ராக்டிக்கலி என்னென்ன செய்யுதுங்கிற விஷயத்த பார்ப்போம். பட் ப்ராக்டிக்கல் விஷயங்களையும் நான் தியரிட்டிக்கலா உங்களுக்கு இமேஜ்ல கொண்டு வந்திருக்கிறேன். என்னண்டா இங்க மெயில ஓபன் பண்ணி செய்யறதை விட டீட்டெயில்டா உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். பட் எப்படி மெயில ஓபன் பண்ணணும், என்ன செய்யணுங்கிற விஷயத்த வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரி, கிரியேட்டிங் அன் இமெயில் அக்கவுண்ட். ஒரு இமெயில் அக்கவுண்ட் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து இணையத்தின் மூலமாக ஒரு இமெயில் கணக்கு உருவாக்க வேணும். ஏன்னு சொன்னா அந்த இணைப்பை நாங்க ஏற்படுத்துறதாக இருந்தா ஒவ்வொருத்தருக்கும் கட்டாயம் ஒரு மின்னஞ்சல் இணைப்பு, ஒரு மின்னஞ்சல் இருக்கணும். அப்ப அனுப்புறவரும் பெறவரும் அதுக்கிடையில மின்னஞ்சல் முகவரி ஒன்றை வச்சிருக்கணும். அந்த அடிப்படையில நாங்க மின்னஞ்சல் முகவரி என்று சொல்வது இமெயில் அட்ரஸ் அல்லது மெயில் ஐடி அப்படி என்று நாங்க சொல்லுவோம். இந்த இடத்துல மின்னஞ்சல் முகவரி, இமெயில் அட்ரஸ் என்று சொல்றதும் கடவுச்சொல், பாஸ்வேர்டு என்று சொல்றதும் மிகவும் முக்கியமான 2 அம்சங்கள். மின்னஞ்சல் முகவரியோட அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, இங்க நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இது கொண்டு வந்திருக்கிறேன். சரியா? இப்ப இந்த இடத்துல ஒரு மின்னஞ்சல்ற அமைப்பு எந்த அடிப்படையில காணப்படணும் அப்படின்னு சொன்னா பாருங்க, எக்ஸாம்ஸ் @donex lk. அதே மாதிரி நான் பர்சனலா ஃபாத்திமா ஃபாத்திமா 14 @gmail.com. சரியா? இப்ப இந்த இடத்துல வந்து எங்களுக்கு தெரியும் எக்ஸாம்ஸ் அப்படி என்று இருக்கிறது தானே. இந்த எக்ஸாம்ஸ் என்று இருக்கிறதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம், பயனர் பெயர் அப்படின்னு சொல்லுவோம், யூசர் நேம். யாரு இதை யூஸ் பண்றாவோ, இந்த ஐடியை யூஸ் பண்றாவோ அவருடைய பெயர். சரியா? அடுத்தது வந்து எட்ன்னு சொல்வது நாங்க பிரிப்பு கோடு அப்படின்னு சொல்லுவோம். பிரிப்பு கோடுன்னு சொன்னால் இந்த எக்ஸாம ஒன்றுல இருந்து பிரிக்குது. எதுல இருந்து பிரிக்குது, இந்த donuts.lk அப்படிங்கிறதுல இருந்து பிரிக்குது. அதாவது இந்த donuts.lkங்கிறதுக்கு தான் நாங்க சொல்லுவோம் டொமைன் நேம், ஆள்கள பேர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த டொமைன் நேமையும் இந்த யூசர் நேமையும் பிரிச்சு காட்டுறது தான் என்ன, இந்த @ங்கிற பிரிப்பு கோடு. ரைட். அதே மாதிரி தான்
இந்த இடத்துல ஃபாத்திமா 40@gmail.com அப்படின்னு சொல்றது. இங்க ஃபாத்திமா 40 சொல்றது வந்து நாங்க சொல்லுவோம் யூசர் நேம். யார் இதை யூஸ் பண்றாங்க? ஃபாத்திமா 40 சொல்றவர். அப்ப அதுக்கு இடையிலான பிரிப்பு கோடு என்ன? இந்த பிரிப்பு கோடு நாங்க என்ன சொல்லுவோம்? இந்த பிரிப்பு கோடு தான் அட். அதே மாதிரி நாங்க டொமைன் நேம் இந்த இடத்துல வந்து ஜிமெயில். சரியா? gmail.com. ஸோ இப்ப நாங்க இந்த இது வேறையா உங்களுக்கு காட்டிருக்கேன். அடுத்தது ஒரு மெயில் அப்ளிகேஷனை ஓபன் பண்றது. ஒரு மெயிலை ஓபன் பண்ணி நாங்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க மெயில் பக்கத்துக்கு போகணும். மெயில் பக்கத்துக்கு போய் நாங்க யூசர் நேமை போட்டு பாஸ்வேர்டை போட்டு அதை நாங்க சைன் இன் பண்ணணும். சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன்? நான் ஒரு மெயில கூகுள ஓபன் பண்ணி இப்ப நான் மெயிலுக்கு போறேன். சரியா? மெயில் ஜிமெயில் இங்க மெயில் இருக்குது. So, இந்த மெயில நான் ஓபன் பண்ணினேன்டா இந்த மெயில் என்ன செய்யும்? ஆல்ரெடி ஓபன்ல இருக்குது. சரியா? ஆல்ரெடி ஓபன்ல இருக்குது இந்த மெயில். சோ நான் இப்போ ஒரு மெயில் ஒன்று ஒவ்வொருயா ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஜிமெயில் லாகின். ஜிமெயில் லாகினுக்கு போனனாக இருந்தால் பாருங்க இமெயில் ஃப்ரம் கூகுள் சைன் இன் லாகின் ஜிமெயில் இருக்கு. சரியா? சோ நான் வந்து இங்க ஜிமெயில் இமெயில் தட்ஸ் intuitive, efficient and useful அந்த இமெயில பத்தி சொல்லி அதே மாதிரி லாகினுக்குள்ள ஒரு நான் ஆல்ரெடி ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தா அதை லாகின் பண்ணி நான் செக்யூரா போறதுக்கு தான் சொல்லுவேன். ஸோ சைன் இன் கூகுள் அக்கௌண்ட்ஸ். அப்ப கூகுள் அக்கௌண்ட்ஸுக்கு நான் இப்ப சைன் இன் பண்ண போறேன். சைன் இன் பண்றதுக்கு நான் இப்ப புதுசா போறேன். புதுசா ஒரு அக்கௌண்ட்டை சைன் இன் பண்றதா இருந்தாலும் நான் ஆல்ரெடி சைன் இன் பண்ணி வச்சிக்கிறதால என்ன செய்யுது என்கிட்ட இருக்குது. ஸோ நான் என்ன செய்ய போறேன்டா என் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி ஸோ எனக்கிட்ட இருக்கிறதுல add another அக்கௌண்ட் கொடுக்க போறேன். ஸோ இங்க add another அக்கௌண்ட்ல யூஸ் another அக்கௌண்ட் கொடுக்கணும். ஆல்ரெடி எனக்கு கிட்டத்தட்ட 2 3 4 ஓப்பன்ல இருக்குது. ஸோ இத எல்லாம் விட்டுட்டு நான் புதுசா வந்து ஓபன் பண்ணணும் அப்படி என்றால் யூஸ் another அக்கௌண்ட் இருக்கும். சோ எந்த அக்கௌண்ட்டுமே எனக்கு இல்லைன்னு சொன்னா ஜிமெயில ஓபன் பண்ணினா அல்லது கூகுள ஓபன் பண்ணினா வந்து எங்களுக்கு ஆல்ரெடி சைன் இன்ங்கிறது மட்டும்தான் கேட்கும். ஸோ யூஸ் another அக்கௌண்ட்டை கொடுத்துட்டு நான் சைன் இன் பண்றதுல 2 விஷயம். ஒன்று என்ன செய்யலாம்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு மெயில சர்ச் பண்றதுக்காக அல்லது இந்த டிவைஸ்ல யூஸ் பண்றதுக்காக நான் இருக்கிற ஒரு மெயில் அட்ரஸ அடிச்சு அதை நான் பாஸ்வேர்டையும் அடிச்சு லாகின் பண்ண இயலும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் இப்ப புதுசா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா கிரியேட் அக்கௌண்ட்டும் கொடுக்கணும். அந்த இடத்துல பர்சனலா ஃபார் மை சைல்டா ஃபார் மை பிசினஸான்னு சொல்லி இருக்கும். ஸோ நான் வந்து ஃபார் பர்சனல் யூஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அதுல ஃபர்ஸ்ட் நேம் பாத்திமா, செகண்ட் நேம் இம்ரான் அப்படி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். கொடுத்தா எனக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கேட்கும். நான் டே 4 மந்த் ஜூன் இயர் வந்து 96 அப்படி கொடுத்துட்டு ஜெண்டர் வந்து ஃபீமேல் கொடுப்போம். கொடுத்தா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஏன் அவங்க கேக்குற அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அதாவது வை வி ஆஸ்க் யுவர் டேட் அண்ட் ஜெண்டர். பாருங்க நாங்க ஏன் ஜெண்டர் இத கேக்குறோம் நீங்க யோசிக்கலாம் இது தேவையில்ல தானே அப்படின்னு சொல்லி. பட் இந்த கூகுள் யூசஸ் யுவர் டேட் ஆஃப் பர்த் டு மேக் தட் ஷுவர் மீட் ஏஜ் ரிக்வயர்மெண்ட் சர்டன் சர்வீசஸ் அதே மாதிரி தேவையான எக்ஸ்பீரியன்சஸ் அந்த ஜெண்டர் அதே மாதிரி ஏஜுக்கு ஏத்த சில
சில ஆஹ் சில விடயங்களை ப்ரொவைட் பண்றதுக்காகத்தான் அவங்க பர்சனலைஸ்டாக டிஃபால்ட்டாகவே என்ன கேக்குறாங்களா, ஜெண்டரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் கேக்குறாங்க. அது யாரோடையும் ஷேர் ஆகாது அப்படின்ட்டு சொல்லப்படுது. ரைட், நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா ஃபாத்திமா எம்ரா 24, எம்ரா ஃபாத்திமா 120 இப்படி எண்ணிக்கும். அது எங்களுக்கு தேவையில்ல. இது தேவைன்னா இது ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கிரியேட் யுவர் ஜிமெயில் அட்ரஸ். நான் புதுசா ஒன்று கிரியேட் பண்ண போறேன் அப்படி இருந்துச்சுன்னா வந்து ஃபாத்திமா இம்ரோ 1996 அப்படின்னு கொடுத்துட்டு அங்கால @gmail.com நான் நெக்ஸ்ட் கொடுக்க போறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன்னு சொன்னா கிரியேட் திஸ் யூசர் நேம் ஆல்ரெடி டேக்கன் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ நான் வந்து 400 அப்படி கொடுத்துட்டு ஓகே பண்ணி கொடுத்தா இதுவும் ஆல்ரெடி டேக்கன் அப்படின்னு வருது. சரியா? ஸோ எம்ரா ஃபாத்திமா இதையே நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அவங்க தந்திக்கிறது. ஸோ பாஸ்வேர்டு ஒன்று அடிக்கணும். பாஸ்வேர்டுங்கிறது நாங்க பாருங்க, கிரியேட் a strong password with a mixture of letters, numbers and symbols. strong password அப்படின்னா என்னன்னு கேட்டால், ஸ்ட்ராங் பாஸ்வேர்டுங்கிறது மிக்சர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கணும். அதாவது சிம்பிள் கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்கணும், அதுல நம்பர்ஸ் இருக்கணும், சிம்பிள்ஸ் இருக்கணும். இதுல எது இருக்குதோ இது எல்லாம் சேர்த்தது தான் நாங்க ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்ப நான் என்ன சொல்லுவேன், இந்த ஷோ பாஸ்வேர்டை கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல நான் கொடுக்க போறேன் ஹெச் சிம்பிள் ஒன்று கொடுக்க போறோம். கேபிட்டல் ஐ ஸ்மால் எம் ஆர் இம்ரா. 8 லெட்டர்ஸ் தான், 8 அதாவது கேரக்டர்ஸ் வந்து முக்கியமாக இருக்கணும். ஸோ இப்போ எங்களுக்கு 1 2 3 4 5 லெட்டர்ஸ் வந்தீங்க. ஸோ இப்போ நான் நம்பர்ஸ் போட போறேன் 2000 அப்படின்னு போறேன். ரைட், கன்ஃபார்ம் பண்ணணும் தானே. ஸோ என்டர் பண்ணி நினைச்சேன்னா இந்த இம்ரா @imra 2000 சொல்றது இங்கேயும் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கொடுத்தனாக இருந்தால் இப்போ எனக்கு ஒரு என்ன எனக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஓப்பன் ஆனதுல வந்து நான் இதை வெரிஃபை பண்ணணும் கிரியேட் பண்றதுக்கு முதல். ஸோ நான் என்னத்துல இதை வந்து இப்போ இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ்ல என்ன செய்ய போறேன், கார்ட் வித் யூர் ஃபோன் ஸ்கேன் த கோட். இந்த கோடை வந்து ஃபோன்ல ஸ்கேன் பண்ணணும். ஸோ நான் இதோட ஸ்டாப் பண்றேன். இப்படித்தான் ஒரு இதை கிரியேட் பண்ணிட்டு நான் இந்த கோடை வந்து நான் என்ன செய்யறேன், ஸ்கேன் பண்ணிட்டுனாக இருந்தால் எனக்கு வந்து எக்ஸஸ் ஆகும். ஸோ நான் இதை ஓபன் பண்ணல, ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போறேன். சரியா? இப்ப நான் எங்கட மெயிலுக்குள்ள வந்திருக்கிறேன். இந்த இடத்துல எங்கட மெயில பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்ப இந்த மெயில எப்படி நான் சைன்இன் பண்ணணும், யூசர் அக்கௌண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப நாங்க மெயில ஓபன் பண்ணிட்டோம். சரியா? வந்து மெயில் ஓபன் பண்றோம். ஸோ இந்த இடத்துல கம்போசிங் மெயில், அதாவது கூகுள் மெயில்ல கம்போசிங் மெயில் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் இன்னும் கீழே கொஞ்சம் விஷயம் தந்திருக்காங்க. சரியா? அப்ப நாங்க இதை பார்த்தோம் சொன்னா பாருங்க, இந்த மின்னஞ்சல் கணக்கில் உள்ள முக்கிய பகுதிகள் அது அப்படி என்றா இங்க சைட்ல இருக்கிற விடயங்களை நான் நீங்க கொண்டு வந்தீங்க. சரியா? முக்கிய பகுதிகளை பார்த்தோம்னா இன்பாக்ஸ் எங்களுக்கு தெரியும். போன்ல எங்களுக்கு ஒரு நார்மல் போன்ல வந்து இந்த டீட்டெயில்டு எல்லாம் இருக்கும். மெசேஜ் இன்பாக்ஸ், அதே மாதிரி டிராஃப்ட், சென்ட், ட்ராஷ் டிலீட்டட் இந்த விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த இன்பாக்ஸ் சொன்னால் பெறப்பட்ட மின்னஞ்சல்கள், எங்களுக்கு வந்திருக்கிற மெயில்ஸ். அதே மாதிரி டிராஃப்ட்ஸ் சொன்னா நாங்க அனுப்பியும் அனுப்பப்படாத இல்லாட்டி அனுப்பாம சேவ் பண்ணிக்கிற மெயில்கள். அதே மாதிரி சென்ட்னு சொன்னா நாங்க அனுப்பின மெயில்ஸ். அதே போல ட்ராஷ் டிலீட்டட்
நாங்க அனுப்பிட்டு அல்லது அனுப்பாம delete பண்ணின மெயில்ஸ். ஸ்பேமோ ஜங்க் அப்படின்னு சொன்னா தேவையில்லாத தெரியாத அன்னோன் மெயில்ஸ் அன்னோன் அப்படியான சில மெயில் அட்ரஸ்ல இருந்து வர மெயில்ஸ் தான் நாங்க ஸ்பேமோ ஜங்க் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ அதே மாதிரி நீங்க ஓல்ட் மெயில்னு சொன்னா எல்லாமே சேர்த்து வரும். அது பர்ச்சேஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கொஞ்சம் வரும், இம்பார்ட்டன்ட் ஆனது, அதே மாதிரி நாங்க ஸ்டாப் பண்ணி வைக்கிறது, இப்படியான கொஞ்சம் மெயில்களுக்கு எல்லாம் எங்களுக்கு வரும். ஸோ கம்போஸ் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு தெரியும், நாங்க நியூ மெயில், ஒரு புதிய மெயிலை நாங்க கம்போஸ் பண்றது தான், அதாவது சென்ட் பண்றதுக்கு நாங்க ஸ்டார்ட் பண்றது தான் கம்போஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த இடத்துல கம்போஸ்க்குள்ள நாங்க போகிறோம். சரியா? கம்போஸ் நான் கிளிக் பண்ணினேன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு செக் பாக்ஸ் ஒன்று ஓபன் ஆகும். பாருங்க, இந்த செக் பாக்ஸ் ஒன்று ஓபன் ஆகும். ஓபன் ஆகுற இந்த செக் பாக்ஸ் வந்து எனக்கு டு சப்ஜெக்ட் சிசிபிசி இந்த ரெண்டு விஷயமும், அதே போல எனக்கு இன்னும் கொஞ்சம் விஷயத்த காட்டும், சென்ட், அதே போல இந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குது அங்கிற விஷயம் எல்லாம் என்னை காட்டும். சரியா? சோ இப்ப நாங்க இப்ப பார்க்க போறோம். சரியா? ரைட். இங்க ஹவு டு சென்ட் அப்படிங்கறத நாங்க பார்த்தோம்னா பாருங்க, டு சிசிபிசி சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த இடத்துல எனக்கு ஒரு டு சொல்றாரு யாருன்னா, நாங்க யாருக்கு அனுப்ப போறோமோ அவர நேம், அவர மெயில் அட்ரஸ் இந்த இடத்துல வரும். யாருக்கு அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எங்களுக்கு அதுல மெயில் அட்ரஸ் வரும். அதே மாதிரி சிசி அப்படின்னு சொன்னால் நான் பிரதிகளை பெற வேண்டிய, சரியா, நான் யாருக்கு இதெல்லாம் அனுப்பணுமோ அவங்களுக்கு ஒரு காப்பி, இன்னொருத்தருக்கு காப்பி ஒன்று அனுப்ப போறேன் அப்படின்னா அதை நான் சென்ட் பண்ணுவேன். சோ இதுக்கு நாங்க சிசி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? கார்பன் காப்பி அப்படின்னு சொல்லுவோம். சிசி கார்பன் காப்பி. சோ பிசிசி அப்படின்னு சொன்னா மறைமுக பிரதிகள். இந்த விஷயம் எப்படின்னு சொன்னா, இந்த டூங்கிற நபருக்கும் தெரியாது, சிசிக்கும் தெரியாது, நான் இந்த பிசிசிக்கு அனுப்புறது. சரியா? உங்களுக்கு பிறகு நான் அதுல நேம்ஸ் எல்லாம் போட்டு காட்டுவேன். இப்ப ஓகே. சோ அந்த வகையில சப்ஜெக்ட் தலைப்பு, அடுத்தது சப்ஜெக்ட்னு சொல்லுவோம், கடிதத்துல தலைப்பு, பொடி பொடிய வந்து நாங்க மின்னஞ்சல் உள்ளடக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இந்த இடத்துல இப்ப நாங்க பார்ப்போம். அதே மாதிரி பொடிக்கு வந்து நாங்க என்ன விஷயம் சொல்லணும், அதுக்கு வந்து ஸ்டார்ட்ல ஹாய் ஒன்று சொல்லி, அதாவது ஸ்டார்ட் பண்ணி ஒரு செலிப்ரேஷனோட, அதுக்கு பிறகு ரைட் வித் கரெக்ட் வேர்ட்ஸ், நாங்க எதை கரெக்டான வேர்ட்ஸை வந்து என்ன செய்யணும், கரெக்டான வேர்ட்ஸ் என்ன செய்யணும், நாங்க ரைட் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸ்பிளனேஷனை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிடணும். இதான் இதுல முக்கியமான விஷயம். ரைட். அடுத்தது வந்து எங்களோட சிக்னேச்சர். எங்களோட ஒபிஷியல் சிக்னேச்சரை வந்து என்ன செய்வோம், நாங்க வச்சுட்டு இத ஃபைன் பண்ணிட்டு நாங்க சென்ட் பண்ணுவோம். இதுலதான் இப்ப நான் சொல்லியிருக்கிற விஷயம். டூ சிசி, டூ சிசி பிசிசிங்கிறது, டூங்கிற நான் சசிகலாங்கிற ஒருத்தருக்கு அனுப்புறனாக இருந்தால், இங்க சிசி சொல்றது நான் ஒரு தர்ஷனுக்கு சென்ட் பண்றேன். இது இந்த ஒரு காப்பி வச்சு சென்ட் பண்றேன், டூக்கு நான் இது சென்ட் பண்றதாக சென்ட் பண்றேன். அதே இது பிசிசி என்று சொல்றது, அந்த நான் மோனாலிக்கு சென்ட் பண்றது இந்த ரெண்டு பேருக்கும் தெரியாம இருக்கும். அதுதான் நாங்க பிசிசி. சப்ஜெக்ட் என்னண்டா, ஓ லெவல் ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிட்டு அப்படின்னு நான் ஒரு சப்ஜெக்ட கொடுக்குறேன். அதுக்கு பிறகு டியர் ரோல் ப்ளீஸ் அந்த see the attach my results for my results
அதை வந்து கொடுத்துட்டு சென்ட் கொடுத்துட்டு அப்படின்னு சொன்னா ஓகே. அது மாதிரி தான் இந்த இடத்துல பாருங்க. நான் இங்க டூ வந்து நான் யாரு கொடுக்க போறேன். நாங்க டைப் பண்ண போல ஆல்ரெடி தெரிஞ்ச நம்பராக அந்த ஐடியாக இருந்தால் எனக்கு ஆல்ரெடி வரும். சோ அந்த ஐடிக்கு நான் என்ன செய்வேன், சென்ட் பண்ணுவேன். இந்த இடத்துல நான் இந்த மெசேஜ் டைப் பண்ணிட்டு நான் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் இருந்தால் இங்க வந்து நான் டைப் பண்ணி முடியும் வரைக்கும் இந்த இந்த மெசேஜ் வந்து டிராஃப்ட்ல தான் இருக்கும். சோ சப்ஜெக்ட் நான் சிசிய கொடுக்கணும்னு சொன்னா சிசிக்கு நான் யாராவது ஒரு நேம கொடுக்கலும், டிசிசிக்கும் நான் ஒரு நேம கொடுக்கலும். சரியா? அப்ப சிசி வந்து நான் யார கொடுக்கணும்னு சொன்னா கொடுக்குறேன். அதே மாதிரி ஆஹ் right. இப்படி ஒரு மெயில கொடுக்குறேன். சரியா? அக்ஷிஹா அப்படின்னு சொல்றேன். சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா ரிசல்ட்ஸ். ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் ஏதாவது அட்டாச் பண்ணணுமாக இருந்தால் இந்த ரிசல்ட்ஸ்ல ஏதாவது ஒரு போட்டோஸ் நான் அட்டாச் பண்ணணுமாக இருந்தால் இந்த இடத்துல நான் என்ன செய்ய போறேன், ஒரு விஷயத்த என்ன செய்யறேன், ரைட், இதை நான் இப்ப அட்டாச் பண்ணிக்கிறேன். அட்டாச் பண்ணிட்டு நான் சென்டுக்கு கொடுத்தனாக இருந்தால் நான் இங்க சென்ட் பண்ணிக்கிற எல்லா நம்பர்ஸுக்கும் என்ன செய்யப்படும், எல்லாருக்குமே சென்ட் பண்ணப்படும். சோ இவங்களுக்கு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இருந்தால் இந்த ரெண்டையும் நான் இல்லாம ஆக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன், ரிசல்ட்ஸ் இந்த இடத்துல ரிலீஸ் மட்டும் போடுறேன். ரிலீஸ் போட்டுட்டு நான் இங்க டிராஃப்ட் லைக்கிறது பாருங்க. இப்ப நான் சென்ட் பண்ணினேன்னா சென்ட் ஆகிட்டாக இருந்தால் பாருங்க, நாங்க சென்ட் மெயிலுக்குள்ள போயிட்டு பார்ப்போம். சென்ட் ஆகிட்டாக இருந்தால் எனக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்குது. ஹியர் த ரிசல்ட்ஸ் டு மீ, எனக்கு தான் வந்திருக்கு. ஸோ த ரிசல்ட்ஸ்ங்கிறது தான் அதோட டாபிக், ரிலீஸ்ங்கிறது அதோட மெயின் இதாக இருக்கும். ஸோ இப்படித்தான் நாங்க ஒரு மெயில சென்ட் பண்றது, அதே மாதிரி கிரியேட் பண்ணி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி மெயில சென்ட் பண்ற விஷயங்களை நாங்க பார்ப்போம். சரியா? அதுக்கு பிறகு எக்ஸாம்பிள் இப்ப இப்படித்தான் ப்ரோசஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா நாங்க எப்ப ஓபன் பண்ணி அதுக்குள்ள ரைட் பண்ணி அதை சென்ட் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்றோம். சரியா? சோ இதுதான் என்ன, நோட்டிபிகேஷன் வாரத்தை கன்ஃபார்ம் பண்றோம். அப்ப இதுக்குள்ள இந்த 4 ப்ரோசஸும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்குது. ஆனா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கிற அந்த 4 ப்ரோசஸ்குள்ளேயும் இவ்வளவு பெரிய ஒரு ப்ரோசஸ் இருக்குதுங்கிறது தான் மெயினான விஷயம். சரியா? இமெயில சென்ட் பண்ணி 1 2 3 இடையில பார்த்தோம் சொன்னா இங்க ரிசீவர் 4, அதுக்கு இடையில தான் இவ்வளவு விஷயம் காணப்படுது. ஒரு மெயில் சர்வருக்கு போய் அந்த ஃபைண்டிங் ரெசிபியன்ட அந்த ரிசீவரை ஃபைண்ட் பண்ணி மெயில் டெலிவர் ஆகி அது பிறகு ரிசீவருக்கு போகுது. எங்களோட டைம் லிமிட் டைம் அவுட் ஆகுது. நான் முடிய போகுது. ஸோ யூசர்ஸை பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் வைஸா யூஸ் பண்றாங்க, டெஸ்க்டாப்பா யூஸ் பண்றவங்க 40%, 60% வந்து அதாவது மொபைல் போன்ல தான் நிறைய பேர் யூஸ் பண்றாங்கங்கிறது ஒரு மெயின் திங்காக இருக்கும். அடுத்தது இமெயில்ல சேஃப்டி, அதே மாதிரி நாங்க எப்படி இமெயில் ஒன்று யூஸ் பண்ணணுங்கிறத நாங்க இதுல இருந்து பார்த்து கொள்ளலாம். தேவையில்லாத மெயில்ஸ், தெரியாத நம்பர்ஸ், தெரியாத இமெயில் அட்ரஸ், புதுசாக வர அட்ரஸ் வந்து நாங்க ஓபன் பண்ணாம இருக்கிற மட்டுக்கும் எங்களுக்கு நல்லது. அதே மாதிரி அதுல ஓடிபி, அதே மாதிரி எங்களோட பாஸ்வேர்டை வந்து பகிராம இருக்கணும். நாங்க அதுக்கு நாங்க மரியாதையான மொழியை பயன்படுது, அதாவது தேவையானதை மட்டும் யூஸ் பண்றது, நிறைய வேர்டிங்ஸ் யூஸ் பண்ணாம தெளிவான விடயத்தை நாங்க எடுத்து ஒரு அபிஷியல் ஃபார்மட்லயே எல்லாம் சென்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதுதான் எங்களோட ஒரு மெயில்ல நாங்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு மெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி எப்படி நாங்க இதை ஃபைனலைஸ் பண்ணி அந்த மெயிலை வந்து சரியான முறையில கையாளுறதுங்கிறத இந்த சப்ஜெக்ட் சொல்லி தருது. ஸோ நாங்கள் எங்களோட டைமும் அவுட் ஆகுது. 38 மினிட்ஸ், இன்றைக்கு 40 மினிட்ஸ் தான் காட்டுது. ஸோ நான் அந்த செஷனை முடிச்சுக்கொள்ளேன். அவங்களோட நெக்ஸ்ட் செஷன் வந்து கூகுள் மீட் வந்து நடக்கும். கூகுள் மீட் அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் உங்களுக்கு ஷேர் பண்ணப்படும்.
Thank you. Good evening and good night. எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? ரைட் ஃபைன். அப்போ நான் வந்து இதை முடிச்சு கொள்றேன்.